அனைவருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். டாப்பிக்கில் என்ன சொல்கிறோம்னா, ஷேரை வாங்குங்க, அதை மறந்துடுங்க அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. அதுக்கு காஃபி கேட் இன்வெஸ்டிங் புக்கில் இருந்து சில பாயிண்ட்ஸுங்களை நான் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அதிலேருந்து நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துங்க. அந்த புக்கில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மிஸ்டர் தல்வார் அவர்களை பற்றி தான் அந்த ஒரு கதை, உண்மையாக நடந்த கதை. அந்த கதையை பற்றி பார்ப்போம். அவர் 40 வயசில் ரிட்டையர் ஆகணும்னு நினச்சார். ஆனால் ஒரு 20-25 வயசுலேயே நல்ல வேலைக்கு போயிட்டார், நல்ல சம்பளம். ஆனால் அவர் பெற்றோர்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்க, அப்போ தான் நீ ஒரு ஸ்டடியாக முடியும். அது நல்ல யோசனை தான். ஆனால் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாரு, மிகப்பெரிய ஆடம்பரமான செலவுகளை செய்து நிறைய லாஸ் பண்ணார். அதை சிம்பிளாக முடிச்சிருக்கணும். அதில் முதல்ல தப்பு பண்ணார். அப்புறம் 97 அவருடைய 30வது வயசில் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த பிறகு அவருக்கு செலவு. 2000 பெற்றோர்கள் அதாவது ஒரு 40 வயசில் அது வரைக்கும் ஒன்றும் அவர் சேமிக்கலை. 40 வயசில் பெற்றோர்கள் ஒரு வீடு பண்ணணும், ஒரு வீடு ஃப்ளாட் வாங்க, அதை வீடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி, அது இஎம்ஐயே கட்டி நம்ம ஈஸியாக அதை மிச்சப்படுத்திடலாம், நம்ம வீட்டையும் சொந்தமாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள் ஐடியா கொடுத்தாங்க. அப்புறம் அதையும் செஞ்சார். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்கு போனார். ஷேர் மார்க்கெட்லேயும் ஹெவி லாஸு. அவர் ட்ரேடிங் பண்ணார். ட்ரேடிங் பண்ணால் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாத்துக்கும் நடந்த மாதிரி தான் அவருக்கும் நடந்திருக்கு. அதாவது ட்ரேடிங் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, புரோக்கருங்க தான் நிறையா சம்பாதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பை அண்ட் செல் பண்ணும் பொழுது எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளுக்கு ஆகும். அதை ஆத்தர் குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் வராமல் பார்த்துக்கணும்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் ஒரு 50-55 வயசில் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர் ஆக முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அதுக்கு மேலே இன்னொரு வீடு வாங்குறாரு. அதுவும் கடன் வாங்கி வாங்குறாரு. அதுவும் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கல. மேலும் அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணல, பணவீக்கத்தை அது ஃபீட் பண்ணல. அவர் பார்த்தாரு, என்னடா அது இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்துட்டுமான்ட்டு ஒரு நிகில் அப்படிங்கிற ஃபைனான்ஸ் அட்வைஸரை போய் பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு தப்பையும் நீங்கள் சொன்னதுனால கூர்மையாக கவனிக்கிறாரு. நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் செய்திருக்கக்கூடாது. அப்படி ட்ரேட் செய்யும் போது நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவாகும், மன உளைச்சல் ஏற்படும், நிறைய லாஸ் ஆகும். அதனால் அதை நீங்கள் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் டைவர்சிஃபைடாக பண்ணல. அதாவது ஒரு 5 முதலீடுகளாக டைவர்சிஃபைடு பண்ணணும். அதை நீங்கள் பண்ணலை. ஏற்கனவே நான் அசட் அலகேஷனுங்கிறதுல கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள், பார்த்து பலன் பெறுங்க. அதுக்கடுத்தது ரியல் எஸ்டேட்டு எப்பயுமே இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் நம்பியிருந்தீங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் அமைஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த மாதிரி இன்வெஸ்டிங் பண்ணிட்டு ஷேரை வாங்கிட்டு மறந்துடுங்க. அமெரிக்காவில் அந்த காஃபி கேனில் தான் சில்லறைகளெல்லாம் போட்டு வைப்பாங்க. அதை அவங்க பெட்டு கீழே வச்சுருப்பாங்க. அதை மறந்துடுவாங்க. ஒரு டைம் எடுத்து பார்த்தாங்கன்னா அதில் மிகப்பெரிய அமௌண்ட் இருக்கும். அந்த காலத்தில் இது ஒரு காஃபி கேன் இன்வெஸ்டிங்கிறது ஒரு பிரபலமான ஒன்று. அது இல்லாமல் அப்போல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த காஃபி கேனில் அந்த சர்டிஃபிகேட்டை ஷேர் வாங்கினோடனே அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை காஃபி கேனில் போட்டு வச்சுருவாங்க. அது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே மறந்துடுவாங்க. மறந்துட்டால் பின்னாளில் அது மிகப்பெரிய தொகையாக வரும் அப்படிங்கிறது உண்மை. அப்புறம் அவர் நிக்கில் இன்னொரு ஐடியா கொடுத்தாரு. நீங்கள் காஃபி கேன் இன்வெஸ்டிங் மாதிரி ஷேரை வாங்கிட்டு 10 வருஷம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். 10 வருஷத்துக்கு மேலே தான் நீங்கள் அதை பார்க்கணும். அதே சமயத்தில் செக்டார் வைஸை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 10 to 15 ஷேருக்கு மேலே இருக்கக்கூடாது
அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் உதாரணம் பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜூன்ஜூன்வாலா, அவர் காஃபி கேன் இன்வெஸ்டர் தான். டைட்டானில் 2 ரூபா 3 ரூபாய்க்கு வாங்கினார். அது 20 வருஷம் கழிச்சு 1000 மடங்கு வந்துருச்சு. ஏறக்குறைய அவர் வந்து ஒரு 10,000 ரூபா போட்டிருந்தா 1 கோடி ரூபா அதில் வந்திருக்கோம். அதனால் 1000 மடங்கு அவர் லாபம் சம்பாதிச்சிருக்காரு. அதே சமயத்தில் ராம்தேவ் அகர்வால் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அது 20 வருஷத்தில் 1000 மடங்கு வளர்ந்தது உங்களுக்கே தெரியும். வாரன் பஃபெட் வந்து ஆப்பிள் அப்படிங்கிற நிறுவனத்தில் தான் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அவருடைய பெரும்பான்மையான பங்கு ஆப்பிள் நிறுவனத்தில் தான் இருக்குது. 60% டோட்டல் ஹோல்டிங்கில் அவருக்கு 60% மேலே இருக்குது. இது வந்து 20 வருஷத்தில் 1000 மடங்கு வளர்ந்த ஒரு கம்பெனி. இதனால தான் காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் என்எஸ்சி பிஎஸ்சியில் தோராயமாக ஒரு 5000 ஷேருக்கு மேல் உள்ளது. இதை வந்து 3 கண்டிஷனாக அவர் பார்க்க சொல்கிறாரு ஆசிரியர் வந்து. மார்க்கெட் கேபிடலைசேஷன் அந்த காலத்தில் அவர் வந்து கம்மியாக சொல்லியிருக்காரு. இந்த காலத்தில் வந்து 40,000 கோடிக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ரெண்டாவது 5 இயர்ஸ் ரெவென்யூ வந்து 10% ஏறிக்கிட்டே இருக்கணும். நெட் ப்ராஃபிட்டும் 10% ஏறிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இதையும் நீங்கள் மணி கண்ட்ரோலில் நான் உங்களை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இதை பாருங்கள், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கடுத்து ROCE 5% மேலே இருக்கணும். அதை தான் நான் வந்து இதெல்லாம் வந்து கண்டிஷன்லாம் பார்த்து நிஃப்டி 50ல் ஒரு 10 ஷேர், அது இல்லாமல் எக்ஸப்ட் நிஃப்டி 50ல் ஒரு 4 ஷேர். இப்போ ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் கொடுத்துருவாங்க. அதோட மொத்தம் 15 ஷேர் ஆச்சு. இந்த 15 ஷேரையும் நீங்கள் வாங்கிட்டு ஒரு மறந்துட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியும் அப்படிங்கிறத நிறையா வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன். அது வந்து மிக முக்கியமாக ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, 10 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கணும். அதே சமயத்தில் ட்ரேட் செய்யக்கூடாது, ஷேர் வாங்கிட்டு மறந்துடணுங்கிறாரு. அதே மாதிரி அடிக்கடி அந்த மார்க்கெட்டை பார்க்கக்கூடாது. நம்ம ஷேர் எவ்வளோ வளர்ந்துருக்கு, என்ன வந்திருக்கு. இப்போ ஒரு கோல்டே வாங்குறோன்னா அதை பொழுதுனைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோமா. அதே மாதிரி ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது எவ்வளோ ஏறி இருக்குது இறங்கி இருக்குதுன்னு நான் பார்க்குறோமா. அதனால் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அப்படி ஏதாவது நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேரை விட அது விலை கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கூறுகிறார். இதில் ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா இதில் நிறைய பணம் தேவைப்படும், வில்லங்கம் நிறையா இருக்கும், அதை பார்த்து வாங்கணும். நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளுக்கு வந்து கிரைய செலவு நிறைய இந்த மாதிரி செலவுகள் நிறையா வரும். அதே சமயத்தில் நம்ம உடனே விற்க முடியாது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்லாம் நம்ம அர்ஜென்ட்டுக்குன்னா ஏதோ ஒரு குடும்ப அவசர தேவைன்னா விற்று விடலாம், அந்த மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை விட ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகம். அதை தான் நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஏற்ற இறக்கங்களாக நம்ம போய் ஒவ்வொரு புரோக்கர்ட்டையும் கேட்குறதில்ல, எவ்வளோ வளர்ந்துருக்கு என்ன வளர்ந்துருக்குன்னு கேட்குறதில்ல. நிலத்தை வாங்கி போட்டு அப்படியே நம்ம மறந்துடுறோம். அதே மாதிரி தான் ஷேரை நீங்கள் வாங்கி போட்டு மறந்துடணும் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் ஷேரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். காஃபி கேன் இன்வெஸ்டிங் ஷேர்ஸ்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா எல்லாமே அதில் வந்துடும். அதில் வந்து பிராண்ட் வேல்யூ பார்க்கணுங்கிறாரு, ஓனருடைய நம்பகத்தன்மையை பார்க்கணுங்கிறாரு. அதே மாதிரி பேஷண்ட்டாக இருக்கணும் 10 வருஷத்துக்கு மேலே அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு காஃபி கேன் இன்வெஸ்டிங்காக நீங்கள் பண்ணும் போது மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியும் அப்படின்னு ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் நம்ம யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஒரு எம்ஆர்எஃப் ஷேரை வாங்கிட்டு ஒரு தகர பெட்டியில் போட்டு அவர் வந்து அந்த பெரியவர் வந்து இறந்துட்டார். அப்புறம் வந்து பேரனை எடுத்து பார்க்கும்போது அந்த தகர பெட்டியில் ஷேர்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதனுடைய மதிப்பு வந்து கோடிக்கணக்கில் இருந்தது. அப்புறம் அந்த கோடிக்கணக்கான இதை வந்து அவர் அனுபவித்தார். இது யூடியூப்பில் பார்த்தது தான். ரெண்டாவது யூடியூப்பில் பார்த்தது தான் ஒரு லேடி பிரியாங்கிறவங்க, அவர் தாத்தா வந்து உயிர் எழுதி வச்சுருந்தார். எல்என்டி ஷேரு 500 ஷேர் வாங்கி வச்சுட்டு அவர் உயிரில் எழுதி வச்சுட்டு இறந்துட்டார். அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2 கோடி ரூபா. அப்போ வந்து அந்த 2 கோடி ரூபாய் அந்த பிரியா வந்து அனுபவித்தாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு உதாரணமாக எடுத்துங்க. இதெல்லாம் ஒரு காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா விஷயங்களை நிறைய புத்தகங்களோட நம்ம கம்பைன் பண்ணி நிறையா விஷயங்களை சொல்லிட்டு வரேன். அதனால் இந்த காஃபிக்கான இன்வெஸ்டிங்கிறத நீங்கள் முறையாக பின்பற்றுங்க. அதுக்கு என்னுடைய வீடியோ வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு அண்டு ஷேர்ஸ் எல்லாமே மை போர்ட்ஃபோலியோங்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த ஷேர்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் கன்சிடர் பண்ணி நிஃப்டி 50 ஒரு 80% வர மாதிரி, நிஃப்டி 50 இல்லாத ஒரு ஃபண்டமெண்டல் ஷேர் வந்து 20% வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தராக கண்டிப்பாக உருவாக முடியும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.